ஆள் வந்து வீடியோ எடுக்குது, பேக்கேடியில் வர்றது வீடியோ எடுக்குதா? பாதை மாற்றி என்ன இப்போ சார்பது இல்லையா? கையெல்லாம் இறக்கி விட்றா படிச்சு பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த ரூமுக்கு எல்லாம் வந்து வித்தியாசமான ஒரு கலர்கள் கொடுத்துருக்கு. அதெல்லாம் வந்து நான் சர்ப்ரைஸாக காட்டுறோம். எங்கே வழிகுட்டியல் ப்ரோக்ராம் இருக்கு போலையா? இங்கே பாருங்க சின்ன பிள்ளைகள் ஆள்ற கையில் இருக்கிற சாமானில் பாருங்க, ஜூஸ் கப்புகளும் பேப்பர்ஸ் பிஸ்கெட்டுகளும் பாருங்க. எப்படி நீங்க வரது இப்போ வரேன் இப்போ எப்படி இருக்கு? பிள்ளையா கொண்டு வர கொண்டு வாங்க. ரைட், இப்படியே கொண்டு வாங்க. ஓ வேலை வேலைண்டா சரியான பஞ்சு ஆகணும். அம்மா அண்ணா வணக்கம். நல்ல நீங்கள் எல்லாம் நல்ல உங்களை கண்டுங்க காலம். பிலாப்புல என்ன நீங்க என்ன கொண்டு வர எங்களுக்கு ஒன்னது உண்மையா உண்மையா? ஐயோ தூங்க தண்ணி இறைக்க போன வழக்கங்கள் இருந்தால் தான் இதில் செய்யலாம். ஒரிஜினல் தேவை டை ஒன்று பிழைச்சிட்டேன், அதான் பிழைச்சி தானே டார்க் பண்றேன்னா இந்த வெள்ளையல் சந்திக்கிற இடம் வந்து ஒரே கலர் ஆக்கணும்னா டார்க் பண்றேன். இந்த கலரும் இந்த இதுவும் சேமா வந்துடும். அதுதான் கொஞ்சம் டை போடுறது. இப்போ காலையில் போனாலும்ப்பா பாருங்க சாமானெல்லாம் ஒரே இறக்கணும் அடி. இதில் ஓட்டி அடிக்க பிச்சு போகணும். அனைவருக்கும் வணக்கம், நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளா சொல்லவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னாண்டா வளமே அவங்களுக்கு தெரியும், இப்போ வந்து வீட்டில் தான் நின்று வீடியோக்கள் செய்கிறது, வீட்டில் தான் வேலைகள் அப்படின்னு சொல்லி அந்த வேலை எங்களோட வீட்டை தான் இப்போ வந்து நிற்கிறோம். இன்றைய தினம் வந்து என்ன மாதிரி வேலைகள் போய்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது அப்படி அந்த பொடியை காட்டுற திருப்பி, அதாவது நம்மளோட பண்டத்தரிப்பு டிகே என்னோட தலைமையில் வந்து இந்த உங்களுக்கு பார்த்தாலே போலாம் இந்த மதில்களில் வந்து வெட்டுகள் அடைப்புகள் குத்துகள் அப்படி இப்படின்னு சொல்லி வந்துருக்கு. அதுக்கான காரணம் என்ன செஞ்சவங்க இருக்கா? எதுக்கு தூணில் இருந்து கீழே அடிக்கிற மாதிரி. கீழே அடிக்கிற மாதிரியோ? இல்லை, தூணில் பூட்டி கீழே தான் அடிக்கும் அந்த குமுள். என்னடா என்ன இதுங்க எப்படி இப்படி பூட்டி விட்டா அடையா கீழே கீழே அடிக்கும். அந்த இதுடா இப்போ என்னென்னு சொல்கிறேன்டா, அது ஒரு அந்த இப்படி இப்படி பூட்டி விட்டால் மேலே எங்களையும் அடிக்கும் அந்த மாதிரி செட்டா. கீழுக்கு மட்டும் அடிக்கிறது, இது கீழுக்கு மட்டும் அடிக்கும். ரைட். மேலே விட்றது கீழே அடிக்கும், அது வந்து 2 சைட்டுக்கும் அடிக்கும். அந்த மாதிரி வந்து இதெல்லாம் பட்டி பிரித்து இதுக்குள்ளே பைப்பெல்லாம் வச்சு அடைப்பெல்லாம் அடைச்சி எல்லாம் செஞ்சு வந்து நம்மளோட ப்ளம்பிங் வயரிங் டீம் வந்து வழிகுட்டியில் போய் ரைட். ஓகே, யார் நிற்காங்க போய் விலாசமண்ணையும் காந்துவும். ரைட், ஓகே. அப்போ நீங்கள் என்னத்தில் வந்தோம்? சைக்கிளோ பைக்கோ? ஏன் சைக்கிள் வரல? ஏன் வரல சைக்கிள்? காற்று தானே. சரி, இப்போ அப்படியே வந்து இந்த வேலையில் வந்து முடிவுக்கு வந்துருக்கு. என்னண்டு சியா அடைப்புல புளி விடட்டா? அடைப்புல புளி விடட்டான்னா என்ன கதை? நல்ல அடைப்பு அம்மா இங்கே வர்றா. சரியா காணுமோ? நல்ல அடைப்பு பிஞ்சிரு. அங்கே தட்டு இல்லைடா, கொஞ்சம் பூசி மினுக்கு நான் கிடக்கு கொஞ்சம் தட்டு இல்லை தெரியுமா? மேஷன் உண்மையான மேஷன் செஞ்சேன் தெரியுமா? நீ உண்மையான மேஷன் இல்லை? எல்லா வேலையும் தெரிஞ்சிருப்பான். இன்னொரு கதண்டா அறிஞ்சம் பாரமாக விசேஷமாண்டு பார்ப்பேன் என்னவாண்டு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும் வந்து இந்த ஏரியா வந்து ஒரு எங்களுடைய அந்த கேட்டுக்குரிய ஒரு ஏரியா. இதில் வந்து கல்லுகள் எல்லாம் இருந்தது. இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து இங்கே அதாவது இந்த ஏரியா நாங்கள் நைட்டு வந்து அந்த கல்லெல்லாம் வந்து அங்கே இருந்ததெல்லாம் எடுத்து இங்கே ஓரம் காட்டினாங்க. காரணம் என்னென்னு சொன்னால், அப்போ வந்து பாத்ரூமுக்கு வந்து அப்படியே தொடர்ச்சியாக வந்து கல் பதிச்சு வர்ற ஒரு பிளானில் வந்து கல்லுக்கு பதிக்கிறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. அந்த வந்து டஸ்ட் எல்லாம் அடித்து இதெல்லாம் லெவல் படுத்தி டஸ்ட்டெல்லாம் அடித்து வேலைகள் நடந்தது. இப்போ வந்து என்னென்னு சொன்னால் ரேமர் அடிக்கிறதுக்கு வந்து அதை கேட்டுக்கு ஒரு கல்லொண்டு வச்சு விட்றாதான். அப்போ ரேமர் அடிக்கிறதுக்கு வந்து இந்த ரேமரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்
அதுவும் கன நேரமாக வந்து இப்போ கிட்டத்தட்ட 1:30 மணி 2 மணித்தேலாம் வந்து ரேமர் வந்து ஸ்டார்ட் வருது இல்லை. அப்போ அதோட வந்து நிறையவே வந்து நாங்கள் வந்து கன நேரமாக வந்து நான் மட்டும் இல்லை அந்த அண்ணாக்கள் எல்லோரும் சேர்ந்து நிறைய நேரமாக வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். இந்த ரேமருக்காக ஸ்டார்ட் பண்ணி எடுத்தால் தான் இதை வந்து ரேமர் அடித்து க்ளீன் பண்ணி போட்டு கையெல்லாம் வந்து லொக்காகுது. எங்கே வழிகுட்டியல் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது போலையா? சரியா போய்தான். அப்போ வந்து அப்படியே வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. இது வந்து ஸ்டார்ட் வந்தால் தான் அவங்க வந்து இதை வந்து ரேமர் அடித்து போட்டு கல் பதிக்கிற வேலைகள் வந்து செய்யலாம். அதுவுமே வந்து இப்போ வந்து பெண்டிங்கில் நிற்குதா பண்ணாக்கள் இதில் இந்த கல்லுகள் எடுத்து அங்கே அடிக்கி போட்டு இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை வந்து இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. என்ன செய்கிற வேலை செய்யாமல் இருக்கல நீ. அப்போ அதால் வந்து சின்ன சின்ன வேலைகள் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படி வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்லை என்னென்ன வேலைகள் நடக்குதுன்னு சொன்னால் ஏசி வேலை, அதே மாதிரி கல் பதிக்கிற வேலை, அது மாதிரி வயரிங் அண்ணாக்கள் செஞ்சவங்க, அது மாதிரி பெயிண்டிங் வேலை, அதே மாதிரி அந்த நம்மளோட சுவாசன் நாடு அந்த சாமான் எடுக்கிறதுக்காக தான் அண்ணாவும் வைக்கினியும் வந்து காலையிலன்னு மதியம் போனவங்க சாமான் எடுத்துகிட்டு வரதுக்கு அந்த சைட்டுக்கு வந்து ஏதோ ஒரு பிளானில் வந்து செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி காலையில் போனவங்க இன்னும் வந்து வரல. அவங்களும் இனி தான் வருவாங்க. ஏன்டா சாமான் வந்து லேட் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஆட்கள் வந்து வரல. எங்களுக்கு வந்து சதி செய்யுது என்னென்ன அந்த ரேமர் அது இருந்தால் படம் முடிஞ்சிக்கு இந்நேரம். பஸ் வராமோ அவரும் வந்து நேரம் இழுத்து பார்த்து போட்டு போக வேண்டியாம் போல். அப்பா எனக்கு இழுத்து கைக்க பிடிச்சிட்டாப்பா. இது என்ன அப்புறம் இங்கேயும் பரணும் கொஞ்சம் சரியா இதோடண்ணா வரும் இது கல் இந்த தாரி கரப்பு தொங்கல் அந்த நேரம் அப்படியே வருவேன். இப்படியே வந்து இப்படியே பாத்ரூம் ரைட் ஓகே ரைட். ஆனால் இதுக்கு கரெக்டாக இந்த இல்லாட்டி விஷர் ஆகிடும். ஏண்டா இதுக்கு ஒரு குளிச்சுட்டு வந்தாலுமே கூட ஒரு கல்லுக்கு மேலே நடந்தால் ஒரு இதாக இருக்கும். இல்லாட்டி மண் வலி எதேஞ்சு போட்டு ஒரு சிக்கலை. ஏமா இது ஓகே. இப்போ என்ன இதை கீழால் வெட்டுனால ஆள் வாங்க செய்வாங்க நீட்டாக செய்யண்டி. அந்த வர நம்மளோட தலைவர் வேலை காணா அதான் ஆள் முழிச்சு தெரியுது. அதான் கேட்டு இப்போ அண்ணாக்கள் வந்தால் தான் உங்களுக்கு வேலை ஏன்னா இல்லாட்டி நல்ல ஒரு படுக்கொண்டு போட்டு தான் இப்போ ஆள் வந்து வேலை இல்லான்னு நேர் ஏன்னா இப்போ அப்படி போயிட்டுருக்கு. மற்ற ஆள் போயிட்டா பஸ் என்ன சரியா லே மாஸ்டர்லாம் ஓடி போட்டு தான் ஆள் போகும் போல அடக்கு. ஐயோ இந்த இதை ஸ்டார்ட் பண்ணியே இல்லாடாப்பா என்னால் கையெல்லாம் நோவுது. இது ஸ்டார்ட் வருது இல்லாப்பா. ஓ உங்களுக்கு தெரியுமா இந்த வேலையில் அப்படின்னு சிக்கலாக கிடக்குடாப்பா. ஸ்டார்ட் பண்ணியேலாம் வராதாம் சாமான். ப்ளக்கெல்லாம் கலட்டி மாற்றி ஓட்டோ ப்ளக்கெல்லாம் கலட்டி போட்டு கோதாரிக்கும் வரி என்னன்னு தெரியும். ப்ளக் பிரச்சனையோட ஆட்டோவில் இந்த ப்ளக்கெல்லாம் கலட்டி போட்டது வருது இல்லை. அது வந்தால் தான் பேல ஓடுண்டாப்பா. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அடிக்கும். பெட்ரோலும் இறங்குது. அதுவும் பார்த்தாச்சு. நான் அடிச்சு பாரு உங்களோட கைராஜ் என்ன வேலைண்டு வா. பெட்ரோல் அடிக்கலையோ? பெட்ரோல் ஃபுல் டேங்க். எதுக்குள்ளேயா? அவர பிளானே இருக்கா பாப்பமியா? சில அப்படிதான் லே மாஸ்டருக்கு அப்படியே அடிக்கிறேன். என்னது ஜெனரேட்டருக்கு அடிக்கிற அப்படி நாய் அடிக்க மாட்டவா. எங்க வரேன் போ ஸ்டார்ட் வருது இல்லைங்கோ. ஸ்டார்ட் வருது இல்லை. 2 மணி தேலாம் கிடந்த மல்லு கட்டுறோம். இது தண்ணி இறைக்கிற வேலை இப்போ அடிக்கும் பெட்ரோல் கொஞ்சம் காட்டும். இவருக்கு வேண்டாம் வளவா வேற காது பண்ணுங்க போ. நாங்கள் கை வச்சா லேஜில் எடுக்க அவர்ல தெரியாது.
இது சிக்கல இது தண்ணி இறைக்கிற வாட்டியா செய்யும் இந்த வேலை பெட்ரோல் கொஞ்சம் அடிச்சுப்பாம் சும்மா விட்டு கொஞ்சம் அடுக்கும் இதுக்கு இருந்து ஊற்றி போட்டோம் ஏன்னா ஏன் பெற பெட்ரோல் ஒஃப்ல இருக்கும் ஒஃப்ல இருக்கும் பெட்ரோல் ஆஃப் பண்ணி போட அடிச்சிக்க போல இப்போ ஒன்று நினைக்கிறேன் ஆஃப்ல பெட்ரோல் அடுக்க போ முதல்ல ஷார்ட் வரணும் இந்த வளைய மாதிரி மண்ணெண்ணெய்க்கு தான் பண்றது சரி அடி எப்படி இப்படி இப்படி வேலையாச்சு மரியாதை வேலையாவோ தோள்பட்டை எல்லாம் கலரா போகும் ஓ வரே 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 வா அந்த வரு 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 யாராப்பா ப்ரோ நம்மளே வந்தோம் எனக்கு வர போகல வா ஜீவா சாமந்தி வா நம்மளா அண்ணா வணக்கம் அண்ணன் கடை அழைச்சும் வரீங்களா எங்கே ஆகல் இன்னும் வரல ஆகல் வராங்க என்ன பில்லு ரைட் ஓகே எப்படி நீங்கள் வரது இப்போ வரேன் இப்போ எப்படி இருக்கு வீடெல்லாம் விட்டாச்சு இப்போ வெளிச்சிருச்சு ஓ இவ்வளோ நாள் இருண்டு போய் கிடந்ததுங்கோ அம்மே வா இதை இறங்கி போட்டு அடிப்போம் சும்மாரி அவர் அடிக்கணும் கொஞ்சம் சும்மாரியும் அப்படி ஜெயாலே வேண்டிய இது இடவலுக்கு போடுறதுக்கு எரியாவா நீங்கள் என்ன ஒன்று கொல்லானே எதை வேணும் உங்களுக்கு என்னவா நீங்கள் அடிச்சிடுவோம் சும்மா அறிய பாரு அடிச்சு போட்டு ஸ்டார்ட் டீமை பாருங்க அங்கே போராடுற டீமு பாடுறா போராட்டம் நடக்குது அந்த ரேமரோட இது என்ன எத்தனை நாள் எடுக்குது அடிக்கிறது ஒரு நாள் தான் உண்மையா ஏடானப்பா இவ்வளோ பார்த்து இப்போ அடிச்சாலாம் புழுதியாக கேனுடா அவங்கள அதுக்குள்ளே போட்டு அடிப்போம் அவங்க இப்போ போயிடுவாங்க ஒரு 2 மணி அதுக்குள்ளே அவையும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி போகுது வேற இவங்க அவிர விளையாடும் கை போனாலும் போகும் இவங்க ஓடுறாடு அழுது போட்டு அப்போ இதை அங்கே கொண்டு போய் வைக்கவே கூடாது டஸ்டாகினா என்ன துடைக்கலாம் தானே கழுவலாம் தான் கழுவலாம் தான் அவே ஒரு உதவி உண்டு செய் அந்த அந்த சார்ஜரில் இந்த இதோ இருக்கா பின்னொருக்கா இதோ இருக்கா அடிச்சு விடு சார்ஜில் ஓடு அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சைடு சாமான் வந்துட்டு அந்த அதாவது கார் பார்க்கிங்கை வந்து மறைச்சி செய்கிறதுக்காக வந்து சாமம் வந்துட்டு அப்போ அதையும் ஒருக்கா நாங்கள் வந்து இறக்கி வைக்க போகிறோம் ஏலேலோ பாட்டு பாடிச்சு எடுக்குமாவா நடுவில் ஓடிங்களா ரைட் பிள்ளையா கொண்டு கொண்டு ரைட் இப்படியே கொண்டு வாங்க ஓ நடுவில் ஓடிங்க நீங்கள் உடைச்சி போடுற நடுவால் ஒரு ஓ அதில் போயிடாவல வானம் கிடக்கு நாங்கள் விடாலும் நீங்கள் போக மாட்டேன் அதான் யோசனை ஆட எங்கே வைக்கிற அப்படியே கிரீவாங்க என்னதான் சொல்கிறேன் இப்படியே வந்து ஒவ்வொரு சாமானை வந்து இறங்குது
வேலை முடிகிற மாதிரி தெரியல. ஓ நேரே வந்து வட்டுங்க பட்டடா. பயங்கர டஸ்ட். அதான்டா வார பிலாப்பில் வந்துட்டு சரியா கொண்டு வராம இவ்வளோ கொண்டு வராங்க வளமையா காயன் டேய் அது வெயிரா அவ்வளோ பிடிச்சா அப்புறம் எவ்வளோ கப்பல் பேர் வெயிரா அவங்கடா அது இது ஸ்டார்ட் பண்ணுறது நான் கொண்டு வரேன். சரியா இதில் வேற என்னென்ன சொல்லிச்சிட்டா. இது வந்து எங்களுக்கு அந்த நான் சொன்ன ஸ்டோர் ரூம்னு சொல்லி அதுக்கு வந்து கொஞ்சம் காணா வந்துட்டு நீல தேடுமையா அதால் வந்து போடாங்களே அதில் வந்து இதை இது போகிறோம் கொண்டு வைக்கிறதுக்கு. அப்பா வைக்கிறதுக்காக மீன்ஸ் ஃபில் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கிடக்கல்லோ ஃபில் பண்ணுறதுக்கு. வேலை அல்லன்னு வேலைண்டா சரியான பஞ்சு ஆகலுக்கு. அம்மா அண்ணா வணக்கம். சாம்பிள் வச்சு காட்டுங்க. இப்படிதான் வரும். உள்ள அடைச்சு கூட ஏசியை போட்டு விடும். ஒன்று கீழே அடிக்க ஆரம்பிப்பாங்க வடத்தோல் மச்சேரி. சும்மா அறிக்கலான்னு நல்ல நீங்கள் எல்லாம் நல்ல உங்களை கண்டுங்க நாளம் பிலாப்புல என்ன நீங்கள் என்ன கொண்டு வர எங்களுக்கு ஒன்றுது உண்மையா உண்மையா ஐயோ தூங்க பிலாப்புல கொண்டது பலாப்பழம் கொண்டது வரப்பா உண்மையாவையா என்ன மனசப்பா இவ்வளோ பெரிய உதவி செய்யலைன்னா எதிர்பார்க்கல அறியுமா சும்மாரா எவ்வளோ காலத்து ஆசைன்றியா பிலாப்பழம் சாப்பிட வேண்டு இதே கட்டு ரைட் ஓகே. ஓ சரியா காசு என்ன உலகம் தந்துட்டாரண்ணா காசு வந்துட்டாரா? ஐயோ வேறு அப்பாவும் போயிட்டாருப்பா. அப்பா வீட்டில் ஆளுக்கு ஒரு அடிங்க அடிங்க சொல்கிறேன் என்னம்மா செய்வோம் உண்டு பாப்போம். என்னட்டையும் காசு இல்லையாப்பா அப்போ இல்லை அது அவருக்கு ஹயர் காசு கொடுக்கணும். ஆளும் போய்தில்ல வா திரும்பட்டே. ஆ இந்த அப்பா அம்மா ஆக்கள் கும்பப்பா வேலைக்கு ஆக்கள் கும்பம். கடும் தாக்குதல். அப்பா நின்று இந்த ஓக்கிற பாலம் போயிட்டு ஃபங்க்ஷன் உண்டு. ஆறு கடை காசு எவ்வளோண்ணே? 5000. ஆறுட்டு அப்பா போயிட்டார். எல்லாம் எல்லாம் அடிச்சு கேட்போம். அடிச்சிரு கேட்டுது என்ன வாங்கிட்டு ஆகல வடியை மூத்தர காட்டுறேன் பாருங்க. பயங்கர டஸ்ட்டாக இருக்குது மக்கள். உண்மையிலேயே வந்து பயங்கர டஸ்ட். இந்த கல்லெல்லாம் போட்டுரு அதால் வந்து சரியான மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதான் வந்து ஃபுல்லாக வந்து மாஸ்கோட நிற்கும். காரணம் என்னென்னு சொன்னால் ஆல்ரெடி உடம்பு ஏலாது தடிமலைகள் அப்படி இப்படின்னு சொல்லி அதால் இப்போ வந்து மாஸ்க் போடாமல் தெரிஞ்சால் அதுக்கப்புறம் இன்னும் எஃபெக்ட் ஆகிடும். அதோட நிறைய பேர் வந்து எனக்கு கால் எடுத்து பேசினவாடி மெசேஜ் போட்டு பேசினவாடி மாஸ்க் இல்லாத தயவு செய்து வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒரு இது கதையிலையும் கேட்கத்தானே வேணும். அந்த வகையில் நான் இப்போ இது செஞ்சு கொண்டிருக்கோம்.
என்னடாப்பா செய்யற அவசரத்துக்கு சிவானிட்ட கொண்டு போமா வேற வழி இல்லைல்ல அப்பா வந்து நீ கொடுப்போம் வேற வழி இல்லை எவ்வளோண்ணா 5000 அண்ணே இல்லை வெயிட் பண்ண அண்ணா ஒரு 5000 எடுக்கலாமா மாத்தில உங்கள்கிட்ட இருந்து தாங்கோ அண்ணா அப்பா வந்து தான் ஓ சரி அண்ணா அண்ணா ஆள் வந்து வீடியோ எடுக்குது பேக்கேடியில் வர்றது வீடியோ எடுக்குதா ஆளை பிடிச்சி போட்டோம் ஆள் வீடியோ எடுக்குது ஆளை பிடிச்சாச்சா அக்கா கொண்டு ஆட்டும் சரி ஓ போயிட்டு வாங்கண்ணே என்ன செய்கிறேன்னா காசு என்னண்டே குடிபூரலன்னா நீ ஒழுங்கான இது இல்லை வேலை முடியும் நீ வேலை முடிஞ்சால் தான் அதுக்குரிய ஒரு டிசிஷன் எடுக்கலாம் எப்பன்னு சொல்லி வாங்க என்ன கட்டேன் ஓ எப்படின்னு நான் சொல்லுவேன் அறிவிப்பேன் தானே அறிவிக்க விட மாட்டோம் ஓ கட்டாயம் போடாது இதில் பார்த்து வாங்க சரியா அப்போ கவனா போய்த்து வாங்க சரி ஓ பாய் பாய் வெள்ளி மலரே குந்தல் சொல்வதற்கு வள்ளி நிலரே எல்லாம் சாப்பிட்ட வடியா அவரு வேலையில் வந்து இப்படி தான் போய் கொண்டு இடைய பாட்டு எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன டவுனுக்கு போகிறாங்க சரி பாருங்க வந்து ஓயாமல் பாடுபட்டு கொண்டிருக்கிற நம்மட என்ன பேர் அடியை பாருங்க அம்மா கையெல்லாம் சரி இரவை பெட்ரோல் ஊற்றி போட்டு கொளுத்துறேன்னு தான் பாரு உண்மையா இவ்வளோ கஷ்டப்படுறவளோ அதை விட அவங்களோட வேலையும் இல்லை வினாக்கட்டு கொண்டிருக்கு அது இவர் டஸ்ட்டு அப்போ ஒன் டூ அம்மா சாக்கோளு மணிஜரை போட்டு அப்படி ஆனால் நான் அடித்தா வருவேன் அடிக்கலவில் அடிச்சேன் என்னடா இப்போ இவ்வளவுக்கு போட்டு வதைக்குது மனுஷரை போட்டு சரி அண்ணா கை பக்குவமோ சரியாக பின்னு கொத்தர இல்லாடே சரியா கம்பி தள்ளுங்க எல்லாரும் போயிட்டு திரும்பி வந்தேன் இந்த பாதம் உடைஞ்சு விடணும் வேற மாற்றிக்கணும் நேற்று உடைஞ்சல ஓட்டாது மற்ற பாதத்தில் மாற்றிக்கணும் தள்ளுறா படப்போ சத்தம் மட்டும் விளக்கியல்ல எப்படிங்க அது நான் உண்ட தொட்டு வந்து நான் காண மாட்டேன் அதான் நான் அம்மா சரியா என்னங்க கையெல்லாம் சாகுது கிடந்து போட்டோ எடுக்க போக கொடு ஆறு 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 கொடுக்குறேன் ஞாபகம் இருக்கு கிடந்து பாருங்க அவங்களோட வேலை மின கட்டுற கூடாண்டு நாங்களும் கிடந்து பாடு வர்றோம் அவங்களாலேயே லாங்கோ அதுதான் சரியா தலையெல்லாம் சுத்துவப்பாய் நீ இழுத்தா உசும்பே உசும்பாய் ஆடையும் மாட்டுச்சு கொஞ்சம் ஆச்சு இங்கே சுத்தியே பாரு வச்சு சுத்தியே பாரு வா வச்சு சரி சரி அவளுக்கு காட்டும் என்ன வட்டுக்கு தண்ணி இறைக்க போன வழக்கங்கள் இருந்தால் தான் இதில் செய்யலாம் தள்ளு அடிக்கு முகத்தில் வந்து ஓய் அம்மா ஆனால் அவன் அடிக்கக்குள்ள தப்பிதவர் வந்துச்சோ நம்ம இருந்த வாடில் ஷா வேண்டியா நுப்பிச்சு ரட்டைங்க தண்ணியை ஊற்றி தலையை பூத்தி ஏதோ செய்யறாரு
என்னத்தை சொல்ற என்னடா நம்ம எல்லா காலங்களும் வாழ்க்கையில் போகுவோம் எல்லா காலங்களும் இருக்கு கடவுளே நம்ம இல்லை வெளியே வாடா இது சரி வராண்ணா வாடா படம் சரி வரா ரெண்டே தான் நான் ரேமர் அடிச்சு பார்க்கணும் ஆசைப்பட்டேன்னா பிழைச்சிட்டு போ பிளாக் ஆட்டோ பிளாக்கெல்லாம் மாற்றினது புது பிளாக் பண்ண கடை போனால் கடை கண்டு 5 கடையில் பூட்டு சரி இல்லை ஏமா எங்கே சரி மந்தியில் வண்டியில் அதே மாதிரி கிளிநொச்சியிலேருந்து வந்த அண்ணாக்கள் இந்த டை வந்து விளைச்சதால் வந்து அதெல்லாம் வந்து உறைஞ்சி கலட்டி கொண்டிருக்காங்க பாருங்க இந்த கலரில் இருந்து வந்து ஃபுல்லாக உறைஞ்சி எடுக்காங்க அந்த டை ஒன்று வந்து விளைச்சதால் ஓவர் டார்க் ஆகிட்டு அதெல்லாம் வந்து அந்நியாக்கள் அங்கேருந்து வந்து இதெல்லாம் ஃபுல்லாக உறைஞ்சி போட்டு வேறு கலர் வந்து அடிக்க போகிறாங்க பாருங்க அப்படி வந்துட்டு இந்த கலருக்கு இந்த கலருக்கு அவ்வளோ வித்தியாசம் ஒரிஜினல் தேக்கு டை ஒன்று பிழைச்சிட்டேன் அதான் பிழைச்சி தானே டார்க் பண்றேன் இந்த வெள்ளையல் சந்திக்கிற இடம் வந்து ஒரே கலருக்கு ஆக்கணும்னா டார்க் பண்றது இந்த கலரும் இந்த இதுவும் சேமா வந்துடும் அதுதான் கொஞ்சம் டை போடுறது இப்போ இதுக்கு பிறகு இப்போ நார்மல் கலர் இந்த கலருக்கு அடிப்பீங்க அந்த இனி அந்த நில கலர் வரும் ரைட் நிலையிற கலருக்கு வரும் ஆனால் இப்போ இது வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த ஓவர் டார்க்காக இருக்கிறா பிரச்சனை இந்த போட்டோ பேசினா அந்த டார்க்கை தான் விரும்புறது சிலாக்கள் அதான் விரும்புகிறவங்க எந்த இடத்துல போனாலும் இந்த பெயிண்ட் செட் நீங்கள் அடிச்சு பாருங்க வாரம் முழுக்க டார்க்காக தான் வரும் என்ன செய்யற ஒவ்வொரு அஞ்சு வரும் அதான் பயங்கர ரிஸ்கான வேலை என்னது உரிச்சு எடுக்கிறோன்ற இது வந்து ஓகே நான் இந்த பூ எடுக்காம மற்ற போடுற முழுக்க எடுத்துவிடும் பூ கலராக இருக்கட்டும் சூப்பராக இருக்கும் ஆள்கிட்ட சொல்லி போட்டு என்ன மாதிரி அது செய்யும் வந்து உறைஞ்சி இதெல்லாம் கலட்டணும் வந்து கலட்டித்தான் இனி வந்து இதுகள் வந்து ஃபுல்லாகவே செஞ்சு எடுக்கணும் உறைஞ்சி எடுக்கிறதுக்கு வந்து பயங்கர டைம் டிலே ஆகுது ஏண்டா கொஞ்சம் கொஞ்சமாக இது செய்யணும் அந்த மாதிரி வந்து வேலைகள் நடந்து கொண்டிருக்குது பார்ப்போம் என்ன மாதிரி வந்து முடியுதுன்னு சொல்லி அதே மாதிரி நம்மளோட பெயிண்டட் அண்ணாக்கள் அப்படி இறக்கி மெல்ல கீழே வந்துட்டாங்க என்ன வேணும் இறங்குற எல்லாம் வெள்ளை விட்டது போதான் போகிற எல்லோவில் கிடக்கு ஏன்னா ஃபுல்லாக சரி நான் மேலே வேலை அப்படி இறங்கி கொண்டு வாரேன் இன்னைக்கு கொஞ்சம் கிடக்கு எது அந்த ஸ்டெப்பா ஓகே அந்த ஸ்டெப் மட்டும்தான் கிடக்குது மற்ற வேலைகள் வந்து முடிஞ்சுது பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அந்த ரூமுக்கு எல்லாம் வந்து வித்தியாசமான ஒரு கலர்கள் கொடுத்துருக்கு அதெல்லாம் வந்து நான் சர்ப்ரைஸாக காட்டுறோம் ஒரே வீடியோவில் எல்லா விஷயத்துலையுமே வந்து காட்டுனா நாங்கள் வந்து அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வரும் அதே மாதிரி வரும் வீட்டுக்குள்ளே வந்து பயங்கர திங்கிங்கில் வந்து இருக்காங்க அக்காவும் தங்கச்சியும் பாருங்க வேலையிலும் வந்து நடக்குது ஆக்களும் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து சும்மா காய்ச்சிட்டு இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு போவாங்க பாருங்கள் என்ன மாதிரியான ஒரு வடிவமைப்பில் வந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க அன்னையும் வந்து சிரிச்சபடியாக பெயிண்ட் அடிப்பார் உங்களுக்கு தெரியுது இல்லை பின்பக்கத்தால் எடுக்கிறாள் அது திரும்பினாருன்னா தெரியும் அது சிரிச்சபடியாக பெயிண்ட் அடிக்கும் திரும்புகாடு வருகா பாவம் எங்களுக்கு தெரியுது அறியும் சிரிச்சபடியாக பேலையரன் அந்த மாதிரி இருக்குது சரி ஓகே பாப்போம் என்ன அணிஞ்சால வந்து அன்னையாவில் ஏசி பூட்டி கொண்டிருக்காங்க ரூமுகளுக்கான ஏசி வந்து இங்காலையும் போட்டுப்பட்டிருக்குது அதே மாதிரி இங்காலையும் வந்து போட்டுப்பட்டிருக்குது இதுக்குள்ளேயும் பூட்டியாச்சா ஏன்னா ரைட் இங்காலையும் வந்து போட்டுப்பட்டிருக்குது அந்த மாதிரி வந்து பல பக்கத்தால் பல வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது பார்ப்போம் என்ன மாதிரி சாரி இங்கே பாருங்க சின்ன பிள்ளைகள் ஆள்ற கையில் இருக்கிற சாமானில் பாருங்க ஜூஸ் கப்புகளும் பேப்பர்ஸ் பிஸ்கெட்டுகளும் பாருங்க இசை தம்பி இல்லாளுக்கு நீ நடிக்க நீ மாமா விட்டு கொடுக்க மாட்டேன் செல்லக்கோட்டே டேய் என்னடா செய்கிறா டேய் என்னடா செய்கிறா டேய் காட்டும் ஆள் தெரியுமா அவனை சமாளிக்கிறன்றது சிவாஜன்னா தான் தெரியும் எவ்வளோ பாடு வர நல்லா இருக்கா செல்லத்துக்கு வேறு என்ன கொண்டு கொடுங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு மாமா வேண்டாம் எனக்கு தர மாட்டான் என்னோட கடுங்கோ
சரி எனக்கு ஒன்றா பாப்பா கொண்டு அரே செல்லாம் மாமா கொண்டு வரும் ஆமாம் உண்டா உடம்பு நீங்கள் ஃபுல்லான அவனுக்கு கிட்ட இருந்து இந்த மாமா கொண்டா அச்சா குட்டினா அச்சா ஆள் வந்தால் ஒரே விளையாட்டு தான் ஆளுக்கு இங்கே வந்தாலே வந்து ஒரு ரணகலம் தான் எல்லா குட்டி அங்கே குட்டி ஆள் ஒரே டஸ்ட்டுக்குள்ளே அவன் தெரிஞ்சவாடி ஒன்றும் செய்யலை ஒருத்தரும் மறைக்கலை அவனை அந்த மாதிரி போய் கொண்டிருக்கு. அப்போ உங்களோட வேலை முடிஞ்சாதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு பயங்கர டஸ்ட்டாக இருக்கு. சரி ஓகேயா. ஆ இன்னொரு ஆளை பாருங்க உச்சியில் ரெண்டு என்ன செஞ்சு கொண்டு நிற்கண்டு காலையிலேருந்து அதே இடத்துல அடிக்கா என்ன விளக்க வேண்டியதுயா. நாள் தனியை நின்று சரியா வெயிலும் தானே மேலே. இப்போ வந்து ஆள் தனியை நின்று வேலையால் செஞ்சு கொண்டு இருக்குது. நாங்களும் இப்போ சப்போர்ட்டுகளுக்கு போகாது பெரிய ஒரு எஃபெக்ட் ஒன்று இருக்கும் ஆளுக்கு கட்டாயம். அவள் வைக்கிறாரு நினைக்கிறேன். அந்த சைட்டுகளுக்கு கொஞ்சம் வைக்க வேண்டியிருந்தது. அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ணாக்கள் வந்து கொண்டிருக்காங்க பாருங்க. இவன் சாமான் எடுக்க போயிட்டு அவள் வந்து கொண்டிருக்காங்க. அது வந்து என்ன தெரியும் பயங்கரமான காலையில் போனாலும் பாருங்க சாமான் எல்லாம் ஒரே இறக்கணும் ஆடி செல்லவாட்டி ஏன் கண்ணாடி இறக்குறேன் அவசரப்பட்டு கண்ணா இப்போ உயருதா செஞ்சாச்சோ அதுவும் செஞ்சுட்டான் பாரு இல்லையா செய்யலையா அதான் சைட் பண்ணுவோம் இது சாமான் எல்லாம் எடுத்தாச்சே. இது அண்ணா ஐயா காசு இருக்கு உண்டு அதில் அப்பா வைத்தார் பிறகு அண்ணாட்டா வேண்டி கொடுத்தேன் நான். ஓ படி காசு ஓ இது என்ன வந்தீங்க பிறகு இதுவும் போட்டியோ நிற்கிறதே பார்த்தா எவ்வளோ கிடக்கு செல்ல குட்டியல். இஞ்சான் மந்தி போல ஆமா இஞ்சான் சாமான இறக்குச்சிவா தூக்காடி தோல்லாடியும் இப்படியா டைம் இல்லைன்னு யோசிப்பானே வெயிண்டி எடுத்து நண்டிக்கலாம் போல 2 பேரும் பிடிக்கணும் வேலை ஆடுறதுக்கும் போப்பா பிரேமர் வேலை இல்லை பிரேமர் வேலை 2 மணித்தேலாம் அணிக்கான் பார்த்து ஆக்கள் அப்படியே ஒரு மயண்டாப்பா வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக படியாக கொண்டு வையா இருக்கிற படம் கொண்டு இன்னும் வேலை நடக்கல சாமான் ப்ளாஜெட் பாதை மாற்றி என்ன இப்போ சாப்பிடுறது இல்லையா கையெல்லாம் இதைச்சி விட்றா அடிச்சு சாமான் போச்சு இப்போ இது பனல் பார்த்தீங்களே 10 அடி வந்து 10 அடிலாம் கணக்கு டிசைன் நடக்கு 12 அடியிலே இல்லை எங்களுக்கு 10 அடியில் வேணால் 10 அடியில் நிறைய ஜாயிண்ட் எல்லாம் போடணும். அப்போ அதால் 12 ஒரு அடி 7 அடி கழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை 10 அப்புறம் கலைச்சல் ப்ரௌனில் இல்லைங்கோ இது மாதிரி ஒரு அந்த கித்தூர் கலர் தெரியுமோ கோப்பி கலர் மாதிரி அந்த கலரில் என்ன கிடக்குது அது இருட்டி போடுமில்ல நல்லா புது பைட்டு வந்து அந்த இது கிட்டத்தட்ட அந்த கல்லுண்ட கலர் மாதிரி வரும் அந்த விட்டு விட்ட இதாட்ட வாங்க வேணும் உறைஞ்சிடாங்களா அவங்க அந்த இதையா கலரையா அது 2 உறைஞ்சி அதுக்கப்புறம் உங்களோட சீட் பார்த்தீங்களா சீட் இப்போ தான் அரைக்கிறேன்
என்ன டஸ்ட்டு அது துடைக்கிறாங்க ஆ எடுத்து பைங்க ஆ ஆ மேலுங்களுக்கு அந்த செவி வரும் அது வரும் இல்லை ஆ ஓ அது கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் தான் மேடம் அங்கே அப்படிங்க 12 அடி கொஞ்சம் பட்டி கட் பண்ணி போட்டு அடே கிளிப் காணா நான் ஒன்று கிளிப் 1 2 3 4 ஓ இதில் ஓட்டை அடிக்க பிச்சு போகணும் ஆ கிளிப் 2 பக்கம் போடலாம் ஆ என்ன இதுக்கே போகும் ஓ 2 பக்கம் போகும் ஏன் இது இங்கே இப்படி போங்க அப்படி ஓ இப்படி கழுவுறாரு அப்படி கழுவுறாரு பார் கிளிப்பாங்க ஆ இப்போ 5 இன்ச்சு என்னன்னா சரியாக உயர்த்த அளந்து விட்டு பிரியுங்க சரியா பிரித்து போட்டு சரியா சமனான கேப் விட்டால் தான் சரி எவ்வளோ சரியாக வரும் ஆ ஐயா என்ன மாதிரி என்ன எழுதல கிச்சனுக்கு அதை தம்பி அதை வேடாது இந்த அறை கேட்போம் ஓ அந்த அறை கேட்போம் ஓ அந்த அறை கேட்போம் அது முடிஞ்சுதாங்க அதுக்காக வைப்போம் பாருங்க எவ்வளோ நேரம் போராடி ஒருத்தர் செஞ்சூரில் நான் இருந்தது ஆள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்த வரத்தில் பாருங்க இதுதான் வேலை செய்வாங்க எவ்வளோ நேரம் சும்மா நின்றவங்க அண்டு ஓ தண்ணியில் குடிங்க களைப்புகளுக்கு மறுநாள் ஏதோ கூப்பிடுவேன் மாவுள் தூக்கி தரியா ஆ தண்ணி அடிக்கிறா தும்பு தடியா தண்ணி அதுக்கு யாவது கடைக்கு போய்த்தா கடைக்கு போட்டா யாவது வேளாறு டீம் பள்ளி கொடுத்து ஆட்டோவுக்கு தான் காசு சரியா ஆ அதில் போட்டுட்டு பிடிச்சி கொண்டு ஓட்டையை போட்டு அடிச்சேன்னா இல்லை இப்படி மேலே அப்பத்தி வச்சுருக்கீங்க மார்க் பண்ணி முடிச்சு போட்டு அடிக்கும் சரியா மார்க் பண்ணுற கஷ்டம் என்னட்டு தான் மார்க் பண்ணுறேன் லொக் போகிறதெல்லாம் சரியா பாருங்க என்ன சுவாசி இறங்குல சார் வடக்குள்ள இப்ப எல்லாமே எடுத்தாப்புல செஞ்சு முடிக்கலாம் இல்ல சைக்கிளோட பழகுதல் சைக்கிள் போட்டு
என்னண்டு இப்படி பிடிச்சிருக்க அப்போ கார் ஒரு 2 ஆள் கார் ஊட்டி எவ்வளோ அதான் சரியா வரும். நீங்கள் குளிக்கிறீங்க முதலாவது நான் முடிங்க அப்போ சரி குளிச்சுட்டு தான் இந்த கேள்வி கேட்டுருக்க மாட்டோம் குடியா போன வச்சுட்டு மாமா நிற்கிறாங்க இரும்பு ஞாபகம் நிற்காதுமா எங்கேயா அப்படி உனக்கு விருப்பானது சும்மா நிற்கிற இங்கே வேலையை பழகுண்டு என்னப்பா ஓட்டையை போடுங்க அடிச்சிடும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போகிறேன் நான் ரேமர் ஆள் போய்தா ஏன் அப்போ திடீர்னு எப்படி விளைஞ்சது நான் செய்து விடுறேன். அந்தந்த வேலையில் இப்போ அந்தந்த ஆக்களில் அடி சிக்கல் தான் கரைச்சல் நாங்கள் தான் திருப்பி விடுறோம். அதான் சொல்கிறேன் நீங்கள் வந்தாலும் இப்போ மாதிரி வேலை செஞ்சது இல்லாட்டி சிக்கல் தானே சந்தோஷமாக இருக்கா சிரிக்கி விடுங்க. இந்த ரிவர்ட் அடியை பாருங்க அதுக்கு ஒரு அதால் அடிக்கலாம். இது என்ன ஆமாம் இது இது ஜில்ஜாங் சக்கா இது கஷ்டமாப்பா இது இது கஷ்டம். இது பெரிய வேலைகளுக்கு இது பாதிக்க கூடாது. ஏ பழுதாயிருக்கும் அது. அப்படின்னா சின்ன வேலை பெரிய வேலைன்ற அப்படி வித்தியாசங்கள் இருக்குதா இன்னும் விஷயங்கள் புரியாது. சரி நீ அடிச்சு பழக நான் பார்த்து பார்த்து வரும் அடிக்க போய் நம்ம வந்து அடிக்கக்கூடாது துருக்கிட்டது வராது நீ அடிக்கலாம். உண்மையா அப்போ ஒரு கதைக்கு தேவையில்லைன்னு சொன்னால் அடிக்கக்கூடிய அவசியம்னு சொன்னால் என்ன செய்யற அப்படியே அடிக்கணும். அடிக்கணும்னா தானே எடுப்போம். இல்லைன்னு தேவையில்லை. இல்லை சும்மா கால்றேன் அப்படி கால்றேன் விளங்கு தானே விஷயம் எவ்வளோதான் என்ன ஆட்டம் என்ன உங்களை தான் பார்த்துனீங்க நான் பகடிக்கல மக்களே யாழ்ப்பாணம் போனாங்க எத்தனை மணிக்கு 12 மணிக்கு அதை போனது விடிய சாப்பாடு சாப்பிடல மதிய சாப்பாடு சாப்பிடல வரக்குள்ளே தான் கடும் பசியாக போட்டு அப்போ அதால் என்ன செஞ்சோம்ண்டால் பழமுதி சோளை நிப்பாட்டி காரை ஆளுக்கு ஒரு 2 ரோலை வாங்கி சாப்பிட்டுட்டு பிறகு அதோட சேர்த்து சர்வத்தோடு குடித்தது அதெல்லாம் இப்படி தெம்பா கதைக்கக்கூடிய நிலைமை இல்லாட்டி சிக்கல் தான் விளாங்குதா உண்மையிலே ஏலா அப்பா ஆ இல்லை அப்படியும் சாப்பிடவே இல்லைடா கொண்டா கொண்டா அஞ்சா கொண்டா அஞ்சா கொண்டா இரவும் சாப்பிடலே பகடியை விட்டு சுவாசினாடுங்க சொல்கிறேன் எது ரெண்டும் அதான் அடி ஹல்லி ரெண்டும் வந்து மாறி மாறி வரும் விளங்குதா இதுக்கு என்ன சும்மா ஓட்ட அடிக்கலாம் இல்லை இதுக்கு ஓட்டோட சும்மா அடிக்கலாம் ரிமோட் வச்சு உண்மையாகும் ஆ நான் இங்கே வேலை செஞ்சு கொண்டு சொல்லு கொஞ்சம் வெயிட் பண்ணி வரணும் அவ்வளோதான் ஆள் கிளிப்பை விட்டுட்டு பிடிச்சி போய் இன்னைக்கு சின்ன விஷயம் தானே போவோம்ப்பா அவத்தி விடுங்க ரிப்போர்ட்டை வச்சு அடிச்சுட்டா சரி இல்லையாப்பா இதில் ரிப்போர்ட் அடிச்சுட்டா நீ வந்து போயிடும் அப்படியே நீட்டாண்டா குளிச்சு சோப்பை கப்பை போட்டு பவுடரை கூட அடிச்சு முகத்துக்கு அப்படி மேலே கொஞ்சம் செய்வோம் கீழே ஓகே மேலே கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம் அடிக்கணும் பிச்சு திருப்பணும் அடிச்சா க்ளீன் பண்ணணும் அவனும் அடிச்சா பிச்சுட்டு போகணும் கூடாது ஒரு போட் வந்து 3600 ரூபா ஒரு போட் இது வந்து அந்த நம்பர் 1லே நம்பர் 1 பகுதியில் உண்மையாக தான் ஆல்ரெடி வெட்ட கேள் பஸ்ஸாக இடைவெளி வரக்கூடாது சாமான் பிழைச்சா இங்கே எடுக்கல அவரோட யாழ்ப்பாணம் தான் போகணுமா அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்ன ஆட்டம் அவ ஏணி எடுத்து வா
உங்களோட வேலையெல்லாம் இருக்குது கார் பார்க்கிங் எப்படி வருதுண்டு இல்லை கொடுறோம் விளையாடுது நிற்கா எடுத்துடும் பாயில் வச்சு நீங்கள் இதெல்லாம் அடிப்பீங்கன்னா ரெகுலராக எப்படியா விட்டு ஓட்டு ஓ ஓ ஓ விளைச்சிட்டா ஓட்ட விளைச்சிட்டு என்னட்டா ஸ்லோவாக போகுதா இந்த ரிவர்ட் இருக்கே ரிவர்ட் ஒரு விஷ ஊசியப்பா காயங்கள் வந்தால் டக்குன்னு ஆறாது அப்படியே இடிச்சுட்டி ஓட்ட விளைச்சி போட்டான் ரெண்டாவது ஆள் வந்து தொங்கல்ல போடுது லைட் அடி இருட்டுப்பட்ட ஆடு கல்லிகளுக்கு கட்டு தெரியுது இல்லை ஆளாக்காடு முக்கியமா ஆளரும் இடிதாங்கி மாதிரி தானடா இறீட்டுடா இறீட்டு ஆள் ஃபிட்டே உடைச்சு போட்டாப்பா வேலையார அவளை பார்த்துக்கோ நாங்கள் இப்படிப்பட்ட வேலையாரை வச்சுக்க வேண்டிய கொண்டு தொங்கல் காணும் நாங்கள் கை வச்சா இல்லை அடிச்சிக்கல் அடிச்சு உடைச்சுருக்கோம் புதுசு வாங்குவோம் பஸ்ஸாக வாங்கி தருவார் பஸ் ஸ்டார்ட் இல்லாத காசு இந்த பரித்துற பல்ல போய் கொத்துற டைமே இல்லை பல்லப்ப என்னப்பா இப்படி ரெண்டா என்ன கட்டம் இன்றைக்கு வேலை செய்ய மாட்டேன் இவ்வளோ என்ன எப்படி இரவு வேலை எடுக்க போகிறீங்க இவ்வளோ சாட்டு சொல்லி அதை விட சாமன் எடுக்கலாடாப்பா யாழ்ப்பாணத்துக்கு நினைச்ச மாதிரி நீங்கள் அவங்க போட்டாங்க அவங்க ரெகுலர் எடுத்தவங்க ஆசை கூட அடிச்சு பார்க்க எதில் அடிச்சு பார்க்குற நான் ஜனேஜ் அடிக்க நீங்கள் பிடிக்காம இல்லை பிடிக்காம உயர்த்தனம் உயர்த்தனம் சரியா சரியா என்னப்பா வரல வெளியே சாமான் போகுது இல்லையே போகுது இல்லையேப்பா சாமான் சாரி போட்ட போகுது இல்லையேப்பா அது அது பொட்பதி வச்சுப்போம் 6:30 ஆளுக்கு பொட்பதி 6:30 ஆளுக்கு போகும் எனக்கு வேண்டாம் ஆளை கூட்டி போங்க இப்பயே கூட்டி போங்க கையோட கூட்டி போங்க ஆளு வேண்டாம் அவங்களுக்கு ஓ நான் கீழே அடிக்க நீங்கள் மேலே அடிக்குவாங்க சே அவே நீங்கள் வேறு டைமில் உழப்புங்க. அதாவது இவங்க இப்போ தான் ஃபெனல் போட் வந்து இப்போ வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது முதலாவது ஓட்டே நான் தான் அடிக்கிறதுனா அது வெற்றிகரமாக முடிவடையலை. கடைசியில் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் போயிட்டு வேலையும் பழகலாண்டதான் வேலை பழக விட மாட்டாங்க. ரெண்டு அவ்வளோ தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களோட பொடியல் பார்த்தாலே விளங்கும் உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆக்ரோஷமாக நிற்கிறாங்க சொல்லி. ஓ வந்துட்டா. அப்போ இந்த கட்டத்தில் அன்றைய நாளுக்குரிய வேலை நடந்து கொண்டு இருக்கு. அங்கால பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 25 அடிக்க எங்கே படிக்க காணா சாமாடு
நடுதானே ஓ சென்டர் சென்டர் இல்லை பழகாபி விட்டாதே விட்டானப்ப இந்த கொஞ்சம் என்ன போதில்லையா இப்போ அடிக்கியா கழட்டியா தான் அடிக்கிறான் தட்டி விடுறது சுற்றி தாங்க சுற்றில் தாங்க தாங்க போகுது இல்லை அடி 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 அடிக்கியா திருப்பி அடே விசரா என்ன சிம்பிளா வெளியே நிற்க அது ஓட்டையை கொஞ்சம் அகட்டி போடுங்கப்பா ஓகே அப்போ ஆக்களுமே கூட ரெண்டா இடத்துல ஆக்கள் வேலை செய்ய மாட்டேன் பம்பளாக போயிடும் அப்போ அதனால் நாங்கள் இந்த வேலையை இத்தோட வந்து நிறுத்தி கொண்டு அதாவது நாங்கள் நிறுத்தல அவங்க சாரி அவங்க நிறுத்தல நாங்கள் நிறுத்தி கொண்டு நாளை இதுனா இவங்க எப்படி அடித்து முடிச்சுவாங்க நான் நைட்டு ஃபுல்லாக இதே அடித்து முடிச்சிருவாங்க அப்போ நாளை இதுனா நல்ல ஒரு பகல் டைமில் இந்த ஒரு வியூ எப்படி கண்டு புதுசாக பார்க்கலாம் பாய்